பிக் பாஸ் சமீபத்திய பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் புதன் இந்த 2 நாள் பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு போர் அடிக்கும். டாஸ்க் அப்படிங்கறத போட்டு நம்மள ரொம்ப பொறுமையை சோதிப்பாங்க. இந்த முறை டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ். இந்த டாஸ்க் உண்மையிலே ஓரளவு என்டர்டெயின்டா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயமும் இந்த ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ் அந்த டாஸ்க்கு பின்னாடி ஒரு ரகசியமும் இருக்கு. அதாவது நமக்கு ஒரு கோபம் வருது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை நம்மள கொஞ்சம் கடந்து போயிருச்சு, அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் ஆயிக்கலாம். இந்த விஷயம் லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால இந்த டாஸ்க் எனக்கு கொஞ்சம் ஈர்ப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த டாஸ்க் ஆரம்ப பார்ட் எப்படின்னா, ஒருத்தர் ஃப்ரீஸ்ல இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் ரிலீஸ்ல இருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஆரம்பத்துல இந்த டாஸ்க் போனது. முத ஃப்ரீஸ் ஆனது சுஜா இந்த டாஸ்க்ல கண் கலங்கிடுச்சு. அதனால அந்த கண்ல இருந்து தண்ணி வந்தனால அவங்க இந்த டாஸ்க்ல தோத்துட்டாங்க. அதனால அவங்கள ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விடுறாங்க. ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டதுக்கு அப்புறம் பிக் பாஸ் ரிவைண்ட் கொடுத்துறாரு. ரிவைண்ட் கொடுத்தாரா இல்ல ரிவெஞ்ச் எடுத்தாரா அப்படின்னு நமக்கு தெரியல. சுஜா மீண்டும் மேல வரணும், மீண்டும் தள்ளி விடணும், மீண்டும் மேல வரணும், மீண்டும் தள்ளி விடணும். இதை மாதிரி நமக்கு காட்டினதே ஒரு சில முறை காட்டினாங்க. இதை தாண்டி எவ்வளவு நேரம் அவங்க ரியலா பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கடுத்து ஒவ்வொருத்தரா ஃப்ரீஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா ஸ்னேகன் ஃப்ரீஸ் ஆனாரு, அதுக்கடுத்து சக்தி ஃப்ரீஸ் ஆனாங்க, ஜூலி ஃப்ரீஸ் ஆனாங்க, பிந்து ஃப்ரீஸ் ஆனாங்க. இது மாதிரி எல்லாருமே ஃப்ரீஸ் பண்ணி அந்த கேம் ஃபர்ஸ்ட் பார்ட் போனது. செகண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓவரால் எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஒருத்தரை மட்டும் ரிலீஸ் பண்ணுவாரு. அந்த ஒருத்தர் ரிலீஸ் பண்ணவங்க பாத்தீங்கன்னா ஒரு சீட் எடுக்கணும், அதுல என்ன எழுதியிருக்கோ அந்த விஷயத்தை ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட தேர்ந்தெடுத்து அவங்க செய்யணும். இதுதான் செகண்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட்ல முதல் ரிலீஸ் ஆனது ஆர்த்தி என்னன்னா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மாவை ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட் தலையில கொட்டணும் அப்படிங்கறதா அவங்களோட டாஸ்க். அவங்க ஒவ்வொருத்தவரா தாண்டி உங்க மேல போடவா இப்படியே கடைசியா ஜூலி மேலதான் போட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தாங்க. அதாவது என்னோட பழிய நான் தீர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க்ல அவங்க ஜூலியால பாதிக்கப்பட்டதா அவங்க சொன்னாங்க. அதுக்கு இப்ப பழி தீர்த்தாச்சு அப்படின்ட்டு அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. இந்த மாவை கொட்டுறப்ப பாத்தீங்கன்னா ஆர்த்தி ஜூலியோட கண்லையும் கொஞ்சம் மாவை போட்டாங்க. அதாவது மூஞ்சில தெளிச்சல கண்ணில் பட்டுருச்சு. அதுல லென்ஸ்ன்ட்டு ஜூலி கத்துனாங்க. அதுக்கடுத்து ஜூலி அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த லென்ஸை எடுத்துட்டு குளிக்க போறாங்க. அப்போ சுஜா ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணாங்க, ஒரு கேரிங்கா ஏன்னா சுஜா ஜூலி மேல நிறைய கோவத்துல இருக்கிறதுனால கண்டுக்கவே மாட்டாங்களோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். மாவை போட்ட ஆர்த்தியே அவங்க கவலைப்படல. சுஜா சொல்றாங்க, இதை மாதிரி நீ அப்படியே தண்ணி ஊத்திராத, மாவுலாம் ஒட்டிக்கும் சப்பாத்தி மாதிரி. அதனால நீ இதை மாதிரி தலையை கவுத்து இப்படி துண்டுல மாவெல்லாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் தலைக்கு தண்ணி ஊத்து அப்படின்ட்டு சில அட்வைஸ்லாம் ஒரு கேரிங்கா பண்ணாங்க. அதுக்கடுத்து எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிருக்கிறப்ப சக்தி ரிலீஸ் ஆனாரு. சக்திக்கு என்ன வந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரு கண்டஸ்டன்டோட ட்ரெஸ் எடுத்து ஸ்விம்மிங் பூல்ல போடணும் அப்படின்னு வந்தது. 10 ட்ரெஸ் எடுத்து போடணும் அப்படின்னு வந்தது. அவர் ஆரவோட 10 ட்ரெஸ் எடுத்து ஸ்விம்மிங் பூல்ல போட்டாரு. ஸ்விம்மிங் பூல்ல இருந்து அவர் ஆரவ் எடுத்துட்டு இருக்கிறப்ப ஆரவுக்கும் பிக் பாஸ் ரிவைண்ட் கொடுத்தாரு. சோ அவர் மீண்டும் அதையே செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ஓடிட்டு இருந்தது. அதுக்கடுத்து எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஜூலியை ரிலீஸ் பண்ணாரு. ஜூலி யாராவது ஒருத்தரை தும்மல் வர வைக்கணும் அப்படிங்கறதான் டாஸ்க். ஹரிஷ்ட போய் அவங்க செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணாங்க. ஆனா ஹரிஷ்ட தும்மல் வரல அப்படிங்கிறது உண்மை. அதுக்கடுத்து எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஒருத்தரை ரிலீஸ் பண்ணது ஸ்னேகன். ஸ்னேகனுக்கு பாத்தீங்கன்னா பன்னி அல்லது கழுதை மாதிரி கத்தணும் அப்படிங்கிற அந்த டாஸ்க் வந்தது. ஸ்னேகன் பன்னி மாதிரி பிந்து கிட்டையும் வையாபுரி கிட்டையும் கத்திட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி ரிலீஸ் ஆனது பிந்துக்கு கிரேசி டான்ஸ் ஆடணும்னு வந்தது. அவங்களும் ஆடி ஏதோ முயற்சி பண்ணாங்க. ஜூலி முன்னாடி அவங்க ஆடினது மட்டும்தான் கொஞ்சம் கிரேசியா எனக்கு தெரிஞ்சது. லாஸ்டா எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிட்டு ரிலீஸ் ஆனதுல ஹரிஷ் ரிலீஸ் ஆனாரு. ஹரிஷ்க்கு என்ன அப்படின்னா ஸ்லேட்ல அவர் நகத்தால கீறி சவுண்ட் ஏற்படுத்தணும் அப்படிங்கறதான். இது ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் பக்கத்துலயே அந்த இது பண்ணாரு. அவர் மியூசிக் பேசிக்கலாவே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொன்னனால கிட்டத்தட்ட அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ற மாதிரி ஸ்டைல தான் பிளே பண்ணாரு. இப்படிதான் இன்னைக்கு ஃபுல் எபிசோடு போனது. இந்த எபிசோடோட எண்டுல பாத்தீங்கன்னா ஸ்னேகன் மற்றும் சுஜா பேசக்கூடிய அந்த விஷயங்கள் வந்தது. சுஜா ஸ்னேகன் கிட்ட கேக்குறாங்க, இது மாதிரி நீங்க ஏற்கனவே ஒரு தடவை சொன்னீங்க, காயத்ரி என்னை பத்தி நான் உள்ள வந்தப்ப ஏதோ சொன்னாங்கன்னு சொன்னீங்க, அது என்ன வார்த்தைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அது மனசுல ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் ஸ்னேகன் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லான கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா முன்னாடி ஜூலி கிட்ட பேசிட்டு இருந்தப்பயே எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஆரம்பிக்கல. அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப பல பேர் என்கிட்ட சொன்னதுல ஏதோ ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்கேன், 98 விஷயத்த என் மனசுக்குள்ளதான் வச்சிருக்கேன், அதெல்லாம் சொன்னா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேச முடியாது அப்படின்னாரு. சொல்லிட வேண்டிதானே அப்படின்ட்டு ஜூலி சின்ன ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. அதுக்கு அப்படி நான் வளரவே கிடையாது, அது எனக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு சேஃப் கேம் ஆடிட்டாரு. அதே மாதிரி இப்ப சுஜா கேட்கிறப்பையும்
அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. ஏன்னா இது வந்து சுஜா உள்ள வந்தப்ப சுஜா வந்து 10 ஜூலிக்கு சமம் அப்படின்ட்டு காயத்ரி வந்து சொன்னாங்க. ஸோ ஜூலிக்கு சமமா சுஜாவை வந்து பேசினாங்கன்னு தெரிஞ்சேன்னா சுஜாவுக்கு வந்து ஏதோ மன வருத்தமோ இல்லை கோவமோ வரும் உள்ள இருக்கிறப்ப. வெளியே போய் அவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறது வேற. அதனால அவர் கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. அதுக்கு பதிலாக வந்து ரொம்ப ஒரு தப்பான குணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை வந்து கஷ்டமா இருந்துச்சு அப்படின்ட்டு அவர் அதமோட முடிச்சுக்கிட்டாரு. சுஜாக்கும் ஜூலிக்கும் ஏன் 7ஆம் பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சுஜா வந்து வெளியே இருந்து போனதுனால ஜூலியை வந்து பார்த்துருக்காங்க. ஜூலியை பற்றி வெளியே இருக்கும்போது ஒரு இன்டர்வியூவே கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்த அவங்க உள்ள இருக்கும் போதே சொன்னாங்க. ஏன் நான் ஜூலி கிட்ட வந்து பழகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெளிவுபடுத்தணும், அந்த இதெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணேன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளியே ஜூலியை பற்றி இன்டர்வியூவே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நேற்று அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதான் இன்னைக்கு ஓவரால் எபிசோடு. இன்றைய எபிசோடு வந்து ஒரு ஜாலியாக கலகலப்பாக வந்து போயிடுச்சு. இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாஸ்க் வந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக பண்ணாங்க. ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் அப்படிங்கிறனால. இந்த எபிசோட் முடிவில் வந்து நாளைக்கு எபிசோடோட லீடு கொடுத்தாங்க. அந்த லீடில் வந்து பார்த்தீங்கன்னா வையாபுரியோட ஃபேமிலி வந்து வர்ற மாதிரி காட்டினாங்க. ஏன்னா வையாபுரியை வந்து ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விடுறது வந்து அவங்க ஃபேமிலி, அவங்க பையன், பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃப், இவங்க 3 பேரும் சேர்ந்து அவரை ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விடுற மாதிரி வந்து ஒரு ஷாட் வந்தது. அதுக்கடுத்து பிந்து வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ பிந்துவோட ஃபேமிலியும் உள்ளே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது எல்லாமே நாளைக்கு வந்து எபிசோடில் நம்ம பார்த்துக்கலாம். இன்றைய எபிசோடு இதை மாதிரி தான் போச்சு. இதே மாதிரி கலகலப்பாக தான் நாளைக்கு எபிசோடும் போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வியாழன் வெள்ளியில தான் ஏதாவது பிரச்சனைக்குரிய சம்பவங்கள் நடக்கலாம், இல்லை நடக்காமலும் போகலாம். ஏன்னா பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய நாட்களில் டாஸ்க் வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்கும். டாஸ்க் எல்லாம் கடினமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு லீடு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு கொடுத்த டாஸ்க் வந்து ஒரு ஜாலியான டாஸ்க்னாலும் அவங்க வந்து அந்த ஃப்ரீஸ் ஆகி எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து உள்ள கண்டஸ்டண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருந்திருக்கும். வெளியே இருந்து நம்ம பார்க்குறப்ப அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. மீண்டும் நாளை ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சந்திப்போம். நன்றி.